கர்த்தருடைய வார்த்தைக்குள் கடந்து செல்வோம். கடந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் தொடர் போதனைகள் பார்த்துக்கிறோம். இன்னைக்கு நிறைவு செய்யும்படியாக நிறைவு பகுதிக்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்னைக்கு கடைசி பகுதி. அவன் ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 3-8 வசனங்கள் யாராவது எடுத்தால் வாசிங்க. Romans chapter 12 verses 3 to 8. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயவங்கள் இருந்தும் எல்லா அவயவங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினாலே நம்மை தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தையுடையவன் விசுவாச பிரமாணத்திற்கு ஏற்றதாக சொல்லப்படுவன். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் கருவிருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளி ஆனவன் ஜாக்கிரதையா இருக்க கடவன். இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன். ஆமென். இன்றைக்கு நிறைவு பகுதியாக கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் 7வது பாகத்துக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபை பல்வேறு வகைப்பட்ட அழைப்புகள் உண்டு. அழைக்கப்பட்டவர்கள் சபையில ஒவ்வொரு பொறுப்புகளுடன் செயல்பட வேண்டும். இந்த பகுதிக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். சபைக்கு வருகிறோம். சபையில் நம்முடைய பொறுப்புகள் என்ன, நம்முடைய அழைப்புகள் என்ன, சபையில் நாம் எப்படி இருக்கிறோம், இன்னைக்கு நம்ம சபையில் எப்படி வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே வாசிக்கும் 3 வாசிக்கும் பொழுது, அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம் அப்படின்னு. அப்போ இப்போ சபைக்கு நாம் வருகிறோம் என்று சொன்னால், சபையில் இந்த கிறிஸ்துவனுடைய சரீரம் இதில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்புகள் உண்டு. இப்போ எனக்கான அழைப்பு இந்த சபையில் என்னுடைய பொறுப்பு என்ன, அப்போ அந்த பொறுப்பு என்ன செயல்பட வேண்டும். நம்ம எப்படி வந்துட்டோம்னா, அப்படியே வர சேர தேய்க்க பாய தேய்க்க போயிட்டு இருக்கோம். என்ன செஞ்சிருக்கிறோம் யோசிச்சுப்பா. என்ன செஞ்சிருக்கிறோம், இதை வச்சு நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். எனக்கு ஜெபத்தின் ஆவி இருக்கு, நான் ஜெபம் பண்ற வரம் இருக்கு, நான் ஜெபம் பண்றேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேனா? நான் ஆராதனை பண்றேன், ஆராதனை பண்ணி பாட்டு பாடுறேன், துதிக்கிறேன், நான் போயிடுவேனா? நான் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறேன், நான் போயிடுவேனா? இல்லை நான் வீட்டில் உட்காந்து கண்ணீர் விட்டு முழங்கால் போட்டு பூமியின் ஒரு முனை தொடங்கி கடைமுனை வரைக்கும் கண்ணீரோடு ஆளுகிற தலைவர்களுக்காக, தலைவர்களுடைய காரியங்களுக்காக, ராஜ்யத்துக்காக நான் செபித்து கண்ணீர் வடிக்கிறேன், என்னை சுற்றி இருக்கிற ஏழைகளுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன், அப்ப பரலோகத்துக்கு போயிடுவோமா? பரலோகத்தின் வாசல் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கக்கூடிய அல்லது மனவாட்டியாக இருக்கக்கூடிய சபை. இந்த மந்தைக்குள் நாம எவ்வளவு நம்ம அழைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம நடக்கிறோமோ அதுதான். இப்போ வந்து புறச்சாதிகளை பார்த்து அவங்களுக்கான ஒரு கோயில் உண்டு, ஒரு கோபுரங்கள் உண்டு. அவங்க சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க இது வந்து பரிசுத்தமான இடம், பரிசுத்தமான ஒரு ஸ்தானம் அல்லது பரிசுத்தமான ஒரு ஸ்தலம், அந்த இடத்துல பரிசுத்தமான அந்த கடவுள் அங்க இருக்கு, அங்க போனா என்னுடைய குற்றம் மன்னிக்கப்படும், என் குறை நீங்கும்,
அங்க பரிசுத்தம் ஆவேன், அங்க போயிட்டு வந்தா பரிசுத்தம் ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு காரியம் இருக்கு. ஆனா நமக்கு கோபுரம் கிடையாது, இது கோயில் கிடையாது, இது வெறும் கட்டடம் தான், செங்கல் கட்டடம் தான். இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு கட்டடம் தானே. கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்களே அந்த தேவாலயம் அப்படின்றார். அப்போ நீ ஒருத்தருக்கு ஒருத்தர் உன்னுடைய அழைப்புக்கு ஏற்றபடி, உன்னுடைய பொறுப்புக்கு ஏற்றபடி, உன்னுடைய தயைக்கு தகுந்தபடி, உன்னுடைய தகுதிக்கு தகுந்தபடி, உன்னுடைய பரிசுத்தத்துக்கு தகுந்தபடி நீ ஒரு கூட்டமாக மாறும் பொழுது நீ தேவாலயமா மாறுகிறாய். 2 பேர் 3 பேர் என்னுடைய நாமத்தில் எங்க கூடிக்கும் மத்தியில் இருப்பேன்னு சொல்றாரு. அங்க நீ எங்கெல்லாம் கூடுறியோ அங்கெல்லாம். எங்க கட்டடத்தை பார்க்கறது கிடையாது, கட்டடம் கிடையாது. பரலோகத்துல தேவனுடைய ஆலயம் இருக்கா. இங்க சொல்ற கோயில்கள் பெரிய பெரிய மணி வச்சிருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் அங்க இருக்காது. ஏன்னா அங்க ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயமா இருக்காங்க. அப்ப என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தேவனுடைய சபை இருக்குமா. சபைனா என்ன? ஜனங்கள் ஒன்று கூறிட இடம். எத்தனை பேர் புரியுது? அப்போ இந்த சபை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு கட்டடத்தை பார்க்கிறோம், விலை உயர்ந்த ஒரு பொருள்களை பார்க்கணும். இன்னைக்கு எல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டட் சர்ச்சஸ், சபை வந்து பிராண்டடா இருக்கணும். பாஸ்டர்ஸ்லாம் பாஸ்டர்ஸா இருக்கக்கூடாது, ஒரு அம்பாசிடர் இருக்கணும். அப்படிதானே? அம்பாசிடர் மாதிரி இருக்கணும். எப்படி? ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், ஒரு தரகர்களா இருக்கணும். பாஸ்டர் அப்படியே வந்து ஃப்ளைட்ல ஹெலிகாப்டர்ல வந்து இறங்கி அப்படி வரணும், அப்படி கோட்டு சூட்டு போட்டு வரணும். அதுதான் சபை நான் நினைக்கிறோம், அதான் பரிசுத்தமான தான் நினைக்கிறோம். ஆனா இந்த ஜனம் கூடுகிறது, அவனுக்கு தகுந்த காரியங்களை செய்வது. இதப்பா ரெண்டாவது, சபை என்பது பர்ஃபெக்ட் கிடையாது, ஒழுங்குகள் கிடையாது, முழுமைகள் கிடையாது. ஆனால் வந்தால் முழுமை அடையும், பர்ஃபெக்ட் ஆகும். அதான் விஷயம். எத்தனை பேர் புரியுது? சரியான அழைப்புல இருந்தா புரியும். இப்ப ஏதாவது சொன்னோம்னா பாஸ்டர் குத்தி காட்டுறாரு, என்னத்தான் ஒரு பாயிண்ட் பண்றாரு, என்னத்தான் ஒரு மைண்ட் வச்சு பேசுறாரு. ஏன்னா போன வாரம் நான் வரல, இல்லை போன உபவாசம் கொடுத்து நான் வரல, இல்லை யாரையும் பாயிண்ட் பண்றது கிடையாது, பின் பண்றது கிடையாது, நீங்க வரல வைக்கலன்னு கிடையாது. இதுதான் சபை, இதுதான் உங்களுடைய அழைப்பு. நீங்க யார்? நீங்க ஒரு சீசன். உங்களுக்கு இன்னைக்கு ஒரு நாள் இந்த சபையா இருக்கிற, நாளைக்கு ஒரு நாள் ஒரு சபையா இருக்கிற, நாளைக்கு ஒரு நாள் சபையா, இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன், நாளைக்கு ஒரு ஊழியக்காரன், நாளைக்கு ஒரு ஊழியக்காரன் இருக்கலாம். நீ எங்க இருந்தாலும் நீ தேவனுடைய ஆலயமாக, அதாவது தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய சபையில நீ ஒரு பார்ட்டாக, ஒரு பாகமாக உன்னுடைய அழைப்புக்கு ஏற்ற அந்த கனியை நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கிறேன். இருக்கீங்க? எத்தனை பேர் புரியுது? இல்லை பாஸ்டர், இதோட அவ்வளோதான் பாஸ்டர், அடுத்த வாரம் நான் வரவே மாட்டேன் பாஸ்டர். ஓகேடா, ரொம்ப சந்தோஷம். கடந்த நாளில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம், காரசாரமான வார்த்தைகள். அந்த பாஸ்டர் கேட்டார், விசுவாசிகளை பார்த்து கேட்டார். பாஸ்டர் வந்து காரச்சாரமாக பேசினார், அடுத்த கூப்பிடுவோமா? ஜனங்கள் கூட கம்முன்னு உட்காந்துருக்கிறாங்க. அவர் சொல்றாரு, பாஸ்டர் பார்த்தீங்கன்னா காரஞ்சாரமாக கூப்பிட்டு திரும்பி கூப்பிடவே மாட்டோம் அப்படின்னா. கூப்பிடவே வேண்டாம் ஐயா, என்னையா கூப்பிடவே வேண்டாம், கர்த்தரை கூப்பிடுங்க, ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவர் நடத்துவார். புரியுதா? நிறைய பேருக்கு சபனம் என்ன தெரியல, ஊழியம் என்ன தெரியல. சபையை நம்ம விமர்சிக்கிறோம், கேட்டால் என்ன பண்ணுவோம், எனக்கு அது முழுமை கிடையாது, அது பர்ஃபெக்ட் கிடையாது. அங்கே அந்த விசுவாசி இப்படி இருக்கு, இந்த விசுவாசி இப்படி இருக்கு, அந்த குழந்தை இப்படி இருக்கு, இந்த குழந்தை இப்படி இருக்கு, அங்கே வந்து பாஸ்டர் இப்படி இருக்கிறாரு, ஊழியக்காரமா அப்படி இருக்கிறாங்க, பாஸ்டருடைய மனைவி இப்படி இருக்கிறாங்க, பாஸ்டருடைய பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்க, அங்கே அந்த இல்லை, இது இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லை, அங்கே ஏசி இல்லை, இப்படியெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். வேதம் சொல்றாங்க, முழுமை இல்லாதவர்கள் அங்கே முழுமை அடைகிறது தான், பர்ஃபெக்ட் இல்லாதவங்க அங்கே பர்ஃபெக்ட் ஆகிறது தான் சபை, பர்ஃபெக்ட் பண்ணுறது தான் சபை. பர்ஃபெக்ட் நிச்சயமாக இருக்காது.
சபையில் இருக்கிறேன், நான் வந்தேன்னா ஆகும். இது என்னுடைய சபை. வேதம் சொல்லு, அல்லாமல் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். அப்போ தெளிந்த எண்ணத்தோடு, அப்போ எவ்வளவு குறைகள் இருந்தாலும் அந்த குறையை நிவர்த்தி செய்வதற்கு, அதை சரி பண்ணுவதற்கு நம்ம முயற்சி செய்யணும் ஒழிய, நம்ம என்ன பண்றோம், குறை சொல்லுவங்களோடு சேர்ந்து நம்மளும் குறை சொல்லி, இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகளில் சாட்சி சொல்ல வெக்கப்படுறாங்க. நான் கடந்த நாள் யோசித்தேன், ஏன் வெக்கப்படுறாங்கன்னா, வெக்கம் கிடையாது, மறைக்கிறாங்க, சாட்சிகளை மறைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, சாட்சிகளை சொல்லும்போது இந்த சனம் என்ன பண்ணாது, என்னை மகிமைப்படுத்தாது, என்னை கனப்படுத்தாது, என்னை ஏற்றுக்கூடாது, என்னுடைய சாட்சிக்கு அது சிரித்த போது தொடங்காது, அது பொறாமையினால அது புலம்பும், அது என் மேல ஒரு வன்கண்ணை வைக்கும். அப்ப நான் சாட்சி சொல்லும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில தடைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன். ஆனா சாட்சிகள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் சாட்சி சொல்லுவாங்க, அது ஒரு மனுஷி சாட்சி சொல்லுவது, மற்ற விசுவாசிகள் தனக்குத்தானே அது கிடைத்தது போல, அதை பெற்றுக்கொண்டது போல ஒரு சந்தோஷத்தின் உள்ளது வரணும். அதனால நீங்க சாட்சிகள் சபையில் இல்லை, ஒரு கடமைக்காக சாட்சி சொல்லணும். அந்த நாள் நான் கண்மணி போல காத்தேன், என்னை இவன் கணவனை மனைவி பிள்ளைகளையும் நல்லபடியாக நடத்தினார், அவ்வளோ முடிஞ்சு போச்சு. எதுவுமே ஓப்பனாக பேச மாட்டேங்கிறோம், பேச முடிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, நமக்குள்ள உருவம் கிடையாது, நம்ம யாரும் அழைப்புக்கு ஏற்றபடி கிடையாது, அழைப்புக்கு ஏற்றபடி வருகிறது கிடையாது, அழைப்புக்கு ஏற்றபடி செய்யணும். வர என்னமோ ஒரு மாமியார் வீட்டில் இருந்தால் கூட விருந்தெல்லாம் முடிச்ச பிறகு வெத்தலை பாக்கெல்லாம் கொடுத்து, பீடெல்லாம் கொடுத்து, ஃபேனை ஏசிலாம் போட்டு தூங்க வைப்போம். ஆனால் இங்கே அப்படி இல்லை. இங்கே ஃபேன் ஓடினா கூட யாருக்கிட்டேயும் ஒரு சிரிக்கிற முகம் கிடையாது, ஒரு சமாதானம் கிடையாது, ஒரு சந்தோஷம் கிடையாது, ஒரு ஐக்கியம் கிடையாது. இதோ கடமைக்காக ஒரு கஷ்டத்துக்கு வந்து உட்காந்துட்டு போற மாதிரி, அப்படியே வந்து எப்படா முடியும், எப்படாமன்னு சொல்லுவார். இருந்தாலே எப்படா என் ஆத்மாவை கத்தரி ஸ்தோத்திரி சொல்லுவார். அப்பா முடிஞ்சு போச்சு, மதுரை போயிட்டேன், என் கடமை முடிச்சுட்டு போயிட்டேன், அப்படிதான் இருக்கிறமே ஒழிய. அதுக்கடுத்த வசனம், ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களில் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் ஒருவருக்கொருவர் அவயங்களாக இருக்கிறோம். அப்போ ஒண்ணு சேரும் பொழுது, நான் வந்து ஒரு கார் கம்பெனிக்கு நான் போயிருந்தேன். அந்த கார் கம்பெனியில் வந்து பார்ட்ஸுகள் லிங்க் பண்றதை பார்த்தேன். எல்லாமே மிஷினரி தான், எல்லாமே மிஷின் தான், எதுவுமே மனுஷன் பண்றது கிடையாது, எல்லாமே மிஷின். டக்கு 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 வந்து அதோட வேலைகளை செய்யும். ஒன்று வந்து ஒரு ரிங் எடுத்து போடும், இன்னொன்று வந்து ஒரு பார்ட்ஸ் எடுத்து டக்கு பொருத்தும், இன்னொன்று வரும் பொருட்டு போடும், ஒரு நட்டு போடும், டக்கு 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 செய்யும் போது பார்க்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ரொம்ப உட்காந்து அப்படியே ரசிச்சு பார்த்தேன். அந்த கார் கம்பெனி டயோட்டா கம்பெனி தான், டயோட்டா கார் கம்பெனி தான் போய் பார்த்து ரசிச்சுருக்கேன். அழகா அது வேலையில செய்யுது. மனுஷன் வேற இடத்துல இயக்குறான், அது என்ன பண்ணுது தன்னுடைய, அது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கடைசியில் அதெல்லாம் முடிஞ்ச அந்த கார் அப்படியே அந்த லிஃப்ட்ல அந்த கீழே வரும் பொழுது, கீழே கொஞ்சம் இறங்கும் பொழுது அந்த கார் என்ன பண்றா, திருப்பி கொண்டு போய் அந்த ட்ரைவர், அங்கே டிரைவர் இருக்க மாட்டாங்க, அங்கே வச்சுருவாங்க. அதை வந்து சுற்றிட்டு இருக்கோம், சுற்றி அதை வந்து என்ன ஸ்கேன் எடுப்போம், எல்லாமே சரியா இருக்கா, அது ஸ்கேன் எல்லாமே இந்த மானிட்டரில் சொல்லும். கரெக்டாக இருக்குன்னா எடுத்து ஓகே பண்ணி ரைட் மார்க் போட்டு, ஒரு ரைட் போட்டு சர்டிஃபிகேட் கொடுத்து அது எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு மிஷின், அதை எடுத்து வச்சுக்கலாம், எடுத்துட்டு கீழே கொண்டு போய், அதுக்கப்புறம் ஒரு ஆள் எடுத்துட்டு போய் அதை கொண்டு போய் அதாவது காரியங்கள், ஒரு மிஷின் கூட அது சரியான வேலையை செய்யுது. ஆனால் ஆண்டவருடைய அழைப்பில், ஆண்டவருடைய சபைக்கு வரக்கூடிய
நாம் எதையுமே செய்ய மாட்டேங்கிறோம். நம்மளாம் வீட்டுக்கு என்ன பண்றோம் சொல்லுங்க? வீட்டுக்கு அடங்காத பிள்ளைகளா இருக்கும். வீட்டுக்கு அடங்குற பிள்ளைதான் குழந்தை வீட்டுல பூந்து வீட்டுக்கு போகும்போது அங்கேயும் ஒழுங்கா இருக்கும். இது அப்பா வீடு. எங்க போறோம்? பரலோகத்துக்கு போறோம். இது பரலோகம் கிடையாது. பரலோகம் இங்க வர போறது கிடையாது. பரலோகம் அது ஸ்தானத்துல இருக்கும். நாம தான் பரவேற போகிறோம். பைபிள்ல சொல்லும் போது நாம போவோம் அப்படின்னு, அங்கே மரித்தவர்களும் முன்பதாக போவார்கள். அப்போ எல்லாம் மேல போறது அப்படி பார்ப்போம். இல்லை பாஸ்டர், நான்லாம் போகவே மாட்டேன், என்னுடைய மீறுதல் அக்கிரமம் அது இது லொட்டு லொஸ்க்கு இங்கே கனி கொடுக்காம சபையில கடமைக்கு நான் வந்து போறதுனால இப்படி கீழே. கடந்த நாள்ல பாதாளத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. பாதாளத்தின் சத்தத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த சத்தம் அப்படியே பைபிள சொன்ன நரகத்தினுடைய கதறல், கூக்குரல், ஓலம். அந்த சத்தத்தை எடுத்து அந்த நெறிக்காரியம் கொடுத்து அதை பார்த்துருக்க என்ன சத்தம் ஏதுன்னு அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுது சொல்றாங்க, இது ஓலம் விடுகிற கொடிய சத்தம், இது நரகத்தின் சத்தம். அவன் நரகம் இருக்குல்ல, நல்ல மரத்தையும் கெட்ட மரத்தையும் வச்சவர் நரகத்தையும். எதுக்கு நரகத்தை ஆண்டவர் ஏன் நரகத்தை வச்சாரு? நிறைய பேர் கேள்வி இருக்கும். ஏன் நரகத்தை வச்சாரு? எதுக்காக நரகத்தை வச்சாரு? நரகத்துக்கு போறது யாரு? ஆண்டவர் கீழ்ப்படையாதவர்கள் எல்லாம் போவாங்க, ஆண்டவர் விசுவாசிக்காதவங்க எல்லாம் போவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் போவாங்க, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டும் ஆண்டவரை விசுவாசித்தும் இப்படி கட்டப்படாமல் இருக்கிறவங்க போவாங்க. அடுத்த வருஷம் சொல்லுங்க, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ள அப்படியா நம்ம தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்தை ஏற்றபடி ஒருவன் பேசணும். அப்ப விசுவாச பிரமாணம் என்பது என்ன? இந்த புக்கு, இந்த 66 புக்கு. அப்ப இந்த பிரமாணத்தின் படியாக, இந்த சட்ட புஸ்தகத்தின் படியாக, இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் படியாக, தீர்க்க தரிசனம் சொல்றதுன்னா குறி சொல்ற மாதிரி இல்லை. நாளைக்கு இது நடக்க போகுதுங்க. இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ், நிறைய விசுவாசிகள் எழுப்பிட்டாங்க. அப்படி அப்படின்ட்டு உடனே அவரை தீர்க்க தரிசனம் என்பது என்னன்னா விசுவாசத்தின் படி சொல்லும். எதை சொல்லணும்? விசுவாசத்தின் படி புக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு யோசிச்சு இன்னைக்கு சொல்லணும். வேதம் சொல்லுவாங்க, ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும், புத்தி சொல்லவன் புத்தி சொல்வதிலும், தரித்திருக்க கடவுள், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். வஞ்சனை இல்லாமல் நம்ம காணிக்கையை வஞ்சனையோடு கொடுக்கணும், தசமமாக வஞ்சனையோடு கொடுக்கணும். சில பேர் காணிக்கையும் தசமமாகவே கொடுக்கறது கிடையாது. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்தோம் அப்படின்னு கொடுக்கறதே கிடையாது. வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். வேதம் சொல்லுவது, முதலாளியாவனும் ஜாக்கிரதையா இருக்க கடவுள், இரக்கம் செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவுள், உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதை, தீமையை வெறுத்து நன்மையை, தீமை வெறுக்கணுமா, தீமையை வெறுக்கணுமா. நீ போதிக்கிறவனா இருந்தாலும், புத்தி சொல்கிறவனா இருந்தாலும், கொடுக்கிறவனா இருந்தாலும், உனக்குள்ள தீமை இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது. எல்லாம் செஞ்சு ஒரு ஜெபம் பண்ணிட்டு வஞ்சனை, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இந்த பாஸ்டர் ஸ்தோத்திரம் பிரைஸ் நல்லா இருக்கீங்களா, பாஸ்டர் சோமா இருக்கீங்களா, பாஸ்டர் இப்போ கார்லேனா வராரு, பைக்லேனா வராரு, லாரிலேனா வராரு, பஸ்லேனா வராரு, ஏரோப்ளேனா வராரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ்டர் அப்படின்ட்டு அங்கிட்டு போய் ஏறிச்சு. பாஸ்டர் எங்கேயோ வருது, யாரோ கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு பாரினஸ் மாட்டிக்கிட்டு இருக்கோம்.
வேதம் சொல்கிறது. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். Ephesians chapter 4 verses 7. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. கிறிஸ்துவின் அளவு சொல்லுங்க. கிறிஸ்துவினுடைய ஈவின் அளவுக்கு தக்கதாக. ஈவினுடைய அளவுக்கு தக்கபடியாக நம்மில் அவனவனுக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். கிருபை நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அளவுக்கு தகுந்தபடி கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தருக்கு கொடுத்த கிருபையின் அளவு இன்னொருத்தருக்கு கிடையாது. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமம் கிடையாது. நல்லா கவனமா பார்த்துக்கோங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சரிசமம் கிடையாது. ஒருத்தருக்கு ஏற ஒருத்தருக்கு இறங்க. ஏன் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு? 16 சொல்றது வாசிக்கும் பொழுது, அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற. அவன் நல்லா கவனிப்பாங்க. சரீரமான திருச்சபைக்கு ஒரு உதவியாக இருக்க அதற்கு தகுந்த வாசிங்க. அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்காலினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்கிறது. இப்போ அடுத்தது அளவு ஏன் ஒரு விசுவாசிக்கு கொடுத்த அளவு இன்னொரு விசுவாசிக்கு கிடையாது? ஒரு விசுவாசிக்கு புத்தி சொல்றதுக்கு, ஒரு விசுவாசிக்கு ஆத்மாக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு, ஒரு விசுவாசிக்கு சபைகளை கிளீன் பண்றதுக்கு, ஒரு விசுவாசிக்கு சொல்லுங்க ஜெபம் பண்ணி உபவாசம் பண்ணி, இன்னொரு விசுவாசி அன்பு செலுத்துறது, இன்னொரு விசுவாசி என்னது காணிக்கை. அப்ப என்ன செஞ்சிருக்கீங்க? நம்ம என்ன பண்றோம்? ஒரு விசுவாசியோட ஒரு விசுவாசி இடம் போடுறோம். சரிசம். அதெல்லாம் பெரிய வேலை பார்க்குது, அதெல்லாம் பெரிய பஸ்ஸில் போயிட்டு வருது, லாரியில் போயிட்டு வருது, காரில் போயிட்டு வருது, அதெல்லாம் ஏரோப்ளைன் விட, அது பெரிய முதலாளி, அது கொடுக்கும், நான் கொடுக்க முடியாது, நான் கொடுத்தோம் கொடுக்க முடியும். என்ன வச்சிருக்க நீ சொல்லுவியோ? இல்லை, பேச்சு சிரிக்குவாங்க. உனையெல்லாமா நீயமா இருக்கீங்க. அப்போ எனக்கான காரியம் என்ன? நான் செய்ய வேண்டிய லெவல் என்ன? நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய முடியும்? எனக்கான அழைப்பு என்ன? வேதம் சொல்லுது. மறுபடியும் வாசிக்கும். அவராலே சரீரம் முழுவதும் அதுக்கு உதவியா இருக்கிற சகல கணுக்காலினாலும் இசைவாய் கூட்டி. இசைவாய் அப்படின்னா அதாவது பூட்டுறது. எங்க ஒரு கை எங்க இருக்கணும் அங்கதான் இருக்கணும். கை வைக்கிறதுல கால் வைக்க முடியுமா? சொல்லுங்க. விரல் வைக்கிறது, கால் விரல் வைக்கிறதுல கை விரல் வைக்க முடியுமா? ஒருத்தர் பிறந்தான், ஒரு தம்பி பிறந்தான், இந்த கை ரெண்டும் கால். அது வீடியோ பயங்கரமா வைரல் ஆகிடுச்சு. அவனுக்கு கால் கிடையாது. கால் இருக்கிற இடத்துல இந்த உள்ள கைகளை கீழே இந்த பாதை வட்டத்தில் இருக்கு. அதை வச்சு அவன் நடந்து வந்துட்டு இருக்கான். 12-13 வயசு வரைக்கும் அவன் இருக்கிறான்னு நடந்துருக்க. நம்ம நினைப்போம் அதனால அதிசயம் அப்படின்னு. அதிசயம் கிடையாது, நேருக்கு மாறான ஒரு அதிசயம். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கிறோம். கையா இருந்து செய்ய வேண்டியது காலா இருந்து செய்ய வேண்டியது தலையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நிறைய பேர் அப்படிதான் தலையா இருக்கணும். நான் தான் தலையா இருக்கணும், என்கிட்ட கேட்டுதான் நடக்கணும், என்கிட்ட கேட்டுதான் செயல்படணும், என்னையத்தான் முன்னாடி வைக்கணும். என்கிட்ட கேட்கல, என்னைய மதிக்கல, என்னைய அப்படி பண்ணல, என்னைய எப்படி பண்ணல, இப்படிதான் இருக்கணும். என்னுடைய அழைப்பு இதுதான், என்னால இதுதான் செய்ய முடியும். விரலுக்கு மிஞ்சின வீக்கம் என்ன ஆகும்? விரலை இல்லாமல் ஆக்கிடும். எவ்வளவு அடிபட்டிருக்கோ காயம், அந்த காயத்துக்கு தகுந்த வீக்கம் தான். அப்படிதான். அது மேல வீங்கிச்சுன்னா அதனால என்ன பண்றோம்? ரட்சிக்கப்பட்டு நம்மளே சில காரியங்களை அவங்களுக்கு உறுப்புகளுக்கு மிகவும் அதிகமாக நம்மளை எடுத்துக்கிட்டு
நம்ம என்ன பண்ணிடுறோம்? உடைஞ்சு போயிடும், செயல் இல்லாமல் போயிடும். இன்னைக்கு சபையோர்கள் அப்படிதான் நீங்க போயிட்டீங்க. கொடுக்காத வரங்களை, உங்க அழைப்பை நீங்க காணாமல் மிதம் மிஞ்சி போய் செயல்பட வேண்டிய ஒரு உறுப்பாக செயல்படாமல், செயல்பட முடியாமல் வீங்கி வீராந்து போயிட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, இச்சை, மாம்ச இச்சை, கண்ணின் இச்சை, பொருளின் இச்சை, பணம் சம்பாதிக்கணும், பேர் சம்பாதிக்கணும், புகழ் சம்பாதிக்கணும். சாவிடா இருந்தா நான் தான் பிணமா இருக்கணும், கல்யாண விட இருந்தா நான் தான் மணவாளன் மணவாட்டியா இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆங்காரம், வெறித்தனம். அப்போ உன்னுடைய அழைப்பை பொருட்படுத்த முடியாதபடிக்கு சபையில நீ என்ன பின்மாற்றத்தை காணவில்லை. அதான் சொல்றீங்களா, ஒரு காலத்துல நான் சோகம் பண்ணேன், ஒரு காலத்துல தீர்க்கத்தை சொல்லிச்சு, ஒரு காலத்துல நான் சொன்ன நடந்துச்சு, நான் கேட்டேன் நடந்துச்சு, இப்ப உண்மையே நடக்க மாட்டேங்குது. இப்பெல்லாம் என்னால எந்திரிக்கவே முடியல, நானும் அப்படி செஞ்சேன் இப்படி செஞ்சேன். இப்போ எந்த இடத்துல இருக்கிறீங்க? அழிக்கிற இடத்துல இருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆக்கிற இடத்துல வச்சாரு, நீங்க அழிக்கிற இடத்துல இருக்கீங்க. நிறைய பேருக்கு ரொம்ப பக்கு இருக்கும். நடந்தல் இப்படி பேசிட்டு இருக்கோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நமக்கு ஒரு போராட்டம் இருக்கு. அந்த போராட்டம் எங்க வேதம் சொல்லியிருக்காங்க? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் போராட்டம். அப்போ பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்போ நம்முடைய அழைப்பு தான் நமக்கு அந்த போராட்டத்தில் நிற்க முடியும். ஆண்டவர் சொல்லி நிற்கும் போதுதான் நீங்க ஜெயிக்க முடியும். அதான் நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில அழைப்புக்கு ஏற்றபடி நடக்காமல் ஆங்காரத்தனம், வெறித்தனம், பொறாமை, போட்டி, முறுமுறுப்பு, கசப்பு, இல்லாததை பொல்லாததை சொல்லி, இங்க இருக்கிறத அங்க இருக்க சொல்லி, இல்லாததுக்கான ஆசைப்பட்டு, நான் இந்த கம்பெனில வேலை பார்க்க ஆசைப்படுறேன், இந்த காலேஜில் படிக்க ஆசைப்படுறேன், இந்த ஸ்கூல்ல படிக்க ஆசைப்படுறேன், என்னுடைய அழைப்பு என்னன்னு தெரியாமல், என்னுடைய காரியம் என்னன்னு தெரியாமல் என்ன ஆயிட்டோம்? நமக்கு நாமே சில அதிகாரங்களை கையில் எடுத்துக்கொண்டு நம்மளே பேய ஓட்டுறவனாக, பிசாசை துரத்துறவனாக, சங்கிலிகளை உடைக்கிறவனாக, நம்ம அந்த வர சங்கிலிகளை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன், உடைக்கிறேன், பேயை துரத்துகிறேன், பிசாசை துரத்துகிறேன் இப்படி சொல்லி கடைசி என்ன ஆயிட்டோம்? நம்ம பின்மாற்றத்துக்குள்ள போயிட்டோம். அப்போ அந்த பொல்லாத ஆவிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அப்ப அந்த போராட்டம் இருக்கிறதுனால நம்ம எப்படி வேணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கைக்குள் அடங்கி, அவருடைய ரத்த கொட்டைக்குள் அடங்கி, அவருடைய சரீரமான சபைக்குள் அடங்கி, நான் கையாக்குறேனா, கையில் உள்ள விரலாக்குறேனா, விரல்ல எந்த விரலா இருக்கிறேன்? சுண்டு விரலா, மோதிர விரலா, நடு விரலா, ஆள் கட்டி வரலா, கட்ட வரலா? அப்ப அந்த இடத்துல நான் பொருத்தப்படணும். ஹலோ, அந்த இடத்துல பொருத்தப்படணும். அதுக்கு மீறி நான் வேற இடத்துல பொருத்தப்படக்கூடாது. அப்ப வேற இடத்துல பொருத்தப்பட்டேன் என்றால் நான் பொருந்த மாட்டேன். அதுதான் இன்னைக்கு நீங்க சபைக்கு பொருந்தாமல் இருக்கிறீங்க. உங்களால் டைமுக்கு வர முடியல, உங்களால் ஜெபிக்க முடியல, உங்களால் ஆராதிக்க முடியல. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? என்னை பாஸ்டர் கூப்பிட்டு பாட்டு பாட வைக்க மாட்டேங்கிறாரு, பைபிள் படிக்க வைக்க மாட்டேங்கிறாரு, என்னை ஜெபம் பண்ண சொல்ல முடியும், என் பேரை சொல்லி அழைக்க முடியல. நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். என்னைக்காவது ஒரு நாள் ஒரு சிஸ்டர், ஒரு பிரதரையும் நீங்க ஜெபிங்கன்னு சொல்லிட்டா, நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். கர்த்தர் கடந்த நாள் முழுவதும் என்னோட பேசிக்கிறேன், நான் ஆண்டவரோட பேசிக்கிறேன். ஏசப்பா என் பேரை சொல்லி ஜெபிக்க வைக்கணும். ஆண்டவர் அதே மாதிரி பாஸ்டர் வாயில இருந்து பேரை சொல்லிட்டேன். அது பெருமையா சொல்றோம். என்னை ஜெபிக்க வைக்க மாட்டேன்னாரு, அதை வந்து கோளாரா சொல்றோம். எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டேங்கிறாரு, பொறுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, நீங்க பொருந்தாத ஒரு பாகமாக இருக்கிறதுனால. அப்போ நீங்க அதை செய்ய தகுதி சொல்லுங்க முடியுமா? முடியாது.
இந்த கை இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கட்டவர் ஒரு நாள் செயல்படாமல் இருந்தால் எதுவுமே செய்ய முடியாது. கட்டவர் தானே, மற்ற 4 வரலுக்கு சுண்டு வரல் ஒரு நாள் வேலை செய்யறேன்னா, சுண்டு வரல் இல்லாம நம்ம மற்ற 4 வரல் வச்சு பண்ண இல்லையா? இந்த மோதிர வரல், ஆள்காட்டி வரல், நடுவரல், ஏதாவது ஒரு விரல் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதோடைய உறுப்பு அது இருக்கிற இடத்துல அது கரெக்டா எல்லாமே செயல்பட்டா தான் எதையுமே செய்ய முடியும். அதே மாதிரி ஒரு விசுவாசி சபையில ஊனமா இருந்தேன்னா, ஒழுக்கமற்று இருந்தேன்னா, நீ சொல்றீங்கன்னா எல்லாரையும் பாஸ்டர் பேசுறார், எல்லாரையும் திட்டார், ஒரு ஆள் லேட்டா வருது எல்லாரையும் திட்டார், ஒரு ஆள் ஜெபம் பண்ண மாட்டேங்குது எல்லாம் திட்டார், ஒரு ஆள் தப்பா பைப்பிடி எல்லாம் திட்டார். ஏன் அப்படின்னா அந்த நான் ஒன்றை மட்டும் தூக்கி போறது கிடையாது. சாப்பாட்டில் கருவேப்பிலை கிடக்கு, கடுகு கிடக்கு, நான் மிளகு சாப்பிட மாட்டேன், என்னோட வெண்பொங்கல் மிளகு சாப்பிட மாட்டேன், மிளகை தூக்கி கீழே போடுறேன், கருவேப்பிலை தூக்கி கீழே போடுறேன், கடுகு தூக்கி கீழே போடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விசுவாசி மட்டும் தூக்கி போடுறது கிடையாது. அந்த விசுவாசி அது பொருத்தப்பட்ட இடத்துல பொருத்தம் மற்ற விசுவாசி காட்டணும். இது சபை பர்ஃபெக்ட் ஆகணும், பர்ஃபெக்ட் இல்லாம தரணும், பர்ஃபெக்ட் பண்ணணும். சரி இல்லாத சபையை முழுமை இல்லாத சபை முழுமைப்படுத்தணும். இதுதான் சபை. அப்போ நான் போய் ஒரு இடத்துல கூடும், நாங்கெல்லாம் ஒரு இடத்துல கூடும் பொழுது ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல சொன்னீங்கல்ல, என்னோட இன்னைக்கு 2 பேருக்கு சொன்னீங்க சாட்சி. பெண்கள் கூட்டத்தில் வந்து பாஸ்டர் ஜெபம் பண்ணாரு, என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும்னு கேட்டாரு, அதை கேட்டாரு, அது ஜெபம் பண்ண அதே வார்த்தை அற்புதம் நடந்துச்சு. அது பாஸ்டர் வந்தது கிடையாது, பாஸ்டர் வாயில ஆண்டோடைய வார்த்தை. அதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இந்த ஒழுக்கம். அப்போ உங்களை ஒழுங்குபடுத்தி, ஏன் ஞாயிற்றுக்கிழமையில இதை செய்ய மாட்டேங்கிறார் ஆண்டவர்? பெண்கள் கூட்டத்தில் செஞ்சவரு ஆண்களும் பெண்கள் கூடுற இடத்துல இந்த சபையில ஆராதனை எதுவுமே நடக்கல. அப்பெல்லாம் நடந்துச்சு, ஏன் இப்ப நடக்க மாட்டேங்குது? காரணம் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்றோம், வீம்புக்கு உட்காந்து, வைராக்கியத்துக்கு உட்காந்து, பொறாமையில உட்காந்து, போட்டியில உட்காந்து, கீழ்ப்படியாமல் உட்காந்து, தாழ்த்தாமல் உட்காந்து, வெறுமைப்படுத்தாமல் உட்காந்து, கடின இருதய கடினம். நம்ம வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும், சரீரத்தில் பிரச்சனைகள் இருக்கும். அப்ப நிக்கிறேன் அப்படின்னா அநேக பலவீனத்துல நிக்கிறேன், அநேக சுகவீனத்துல நிக்கிறேன், அநேக தேவையினத்துல நிக்கிறேன். அது ஒரு பொருட்டு கிடையாது. இப்ப நான் செய்ய வேண்டிய வேலை அதான் முன்னாடி படிச்ச வசந்த படிச்சவங்க, எங்க ரோமர் புத்தகத்தில் படிச்சவங்க என்ன வாதம், போதிக்கிறவன் போதிக்கிறது, புத்தி சொல்றவன் புத்தி சொல்றது. அப்போ அவன் அதை செய்யணும்ல. இப்ப நான் பலவீனமா இருக்கிறேன் பிரதர் சிஸ்டர், நான் நோயோடு இருக்கிறேன், நான் வியாதியோடு இருக்கிறேன், நான் நிறைய கடனோடு இருக்கிறேன். இப்ப நம்ம சொல்லுவோம், என்னங்க சிஸ்டர், என்னங்க பிரதர், 3 மூஞ்சி வச்சிருக்கீங்க, எங்க சிரிச்சாதான் நீங்க எப்படி சொல்றீங்க? என்ன அப்படிங்க, ஏன் சிஸ்டர் மூணிக்கீங்க, ஏன் பிரதர் அது ஏன் கேட்குறீங்க? நான் வீட்டில் வந்து அந்த போராட்டம் இந்த போராட்டம், உறவினர்களால் அந்த காரியம் இந்த காரியம், வேற அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு, அது வேற. இப்போ நீ யாரு? சபையினுடைய உறுப்பு. அப்போ நீ அந்த உறுப்பு தந்து செயல்படணும். போதிக்கிறோம். அதனால இவ்வளவு வியாதிகளை வச்சுட்டு இங்கே நிற்கும் போது போதிச்சுட்டு இருக்கோம், ஊழியம் செஞ்சுட்டு இருக்கோம். என் இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கவே மாட்டீங்க. நல்ல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்து ஃபுல்லாக செக் பண்ணி என்ன பண்ணிடுவீங்க, இன்சூரன்ஸ் போட்டு பெட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துவீங்க. ஒரு நேரம் எதுவும் பண்ணுவீங்க. நாங்கள் எவ்வளோ மழை வந்தாலும் ஓடிய மாட்டோம், காற்றடிச்சாலும் ஓடிய மாட்டோம், வெயில் அடிச்சாலும் ஓடிய மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏன் சிஸ்டர் வரல, மழை வந்துச்சுல, வெயில் ஓவராக இருந்துச்சுல, ரொம்ப டிராஃபிக் இருந்துச்சுல, ரொம்ப சாக்கு வச்சுருவீங்க. நாங்கள் சாக்கு வச்சோம்னா சபையை நீங்கள் மூடி தான் வச்சுருக்கோம். கல்நாள் நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோம். ஊழியத்துக்கு போயிட்டு வரையில கூட பிரதர் அம்ரோஸ் வந்திருந்தாரு. எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அந்த ஏரியாவில், சாக்கடை தண்ணி எப்படி போச்சு சொல்லுங்க? முட்டி வர என் சூவனம் சொத நனைஞ்சு போச்சு, பேண்டெல்லாம் நனைஞ்சு போச்சு, மழை அடிச்சு ஊற்றுது. ஊழியத்துக்கு போயிட்டு
என்ன பண்றோம்? அதுல முழங்கால் வரைக்கும் தண்ணியில நடந்து வந்துகிட்டு இருக்கிறோம். இல்ல நீ மழை வந்துச்சு சாக்கு போக்கு சொன்னோமா? சாக்கு போக்கு சொல்றது கிறிஸ்தவன் கிடையாது. நீ சாக்கு போக்கு சொல்ற அப்படின்னா நீ ஆண்டோடைய பிள்ளை கிடையாது. உன்னுடைய ரட்சிப்பு வேஸ்ட், உன்னுடைய ஞானஸ்தானம் வேஸ்ட், உன்னுடைய அழைப்பு வேஸ்ட். சாக்கு போக்கு என்னைக்கு சொல்றியோ அன்னைக்கு நீ அழிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். சாத்தான் உன்னை முழுமையை ஏற்றுக்கிட்டான் அர்த்தம். அதான் பொல்லாத ஆவிகளோடு. அப்போ பொல்லாத போராட்டம் உண்டு. அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஈட்டியை வச்சுக்கிட்டு டக்கு மட்டும் அடிச்சுக்கிட்டு வாள் வச்சுக்கிட்டு டக்கு மட்டும் அடிக்கிறது இல்லை. இப்படிதான் உன்னை செயல்படாமல் ஆக்குவான். நீங்க நினைக்கிறீங்க பொல்லாத ஆவிகளோடு போராட்டம் உண்டு. ஓ, அந்த இடத்துல தொடர்ந்து வாசிங்க. ஹெல்மெட் சொல்லப்பட்டிருக்கு, ஸ்வாட் சொல்லப்பட்டிருக்கு, மார்க்கவசம் சொல்லப்பட்டிருக்கு, பூட்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இதெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படியே நடக்க முடியாம டக்கு 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 அப்படியே வாழை வச்சுக்கிட்டு அப்படி இல்லை. பொல்லாத ஆவிகளோடு எங்க போராட்டம் உண்டு? உன்னுடைய எண்ணங்கள் உண்டு, சிந்தனை உண்டு, யோசனை உண்டு, உன்னுடைய சாக்கு போக்கில் உண்டு. அவன் எங்க போராடுவான்? நேருக்கு நேரம் இப்படி போராட மாட்டான். இங்க இருந்து செய்வான், இங்க இருந்து செய்வான், உன் நரம்புக்குள்ள இருந்து செய்வான், உன் எலும்புக்குள்ள இருந்து செய்வான். சொல்றேன், இன்னைக்கு நடக்க முடியாமல் ஆயிடுச்சு, இன்னைக்கு எந்திரிக்க முடியாமல் ஆயிடுச்சு. சொல்றோம்ல, இதெல்லாம் சாத்தானுடைய போராட்டம். இதெல்லாம் நீங்க சாக்கு போக சொல்ற. இதனாலதான் நான் சிரிக்கல, சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இதனாலதான் நான் சிரிக்கணும். நான் ஆண்டோட பிள்ளை, எனக்கு கொடுத்த பலனே சந்தோஷம். பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது சந்தோஷமா இருங்கள், எப்போதும் சந்தோஷமா இருங்க. நான் சந்தோஷமா பாட்டு பாடணும், சந்தோஷமா சிரிச்சு பாட்டு பாட துதிக்கணும், பைபிள் படிக்கணும், சந்தோஷமா உட்காந்துட்டு உபவாசிக்கணும். உபவாசத்துல உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அழுது புலம்பிக்கிட்டு, என்ன சிஸ்டர் இருக்கீங்கன்னா உபவாசம் கொடுக்கணும். வேதம் சொல்லு, முகம் கழுவி வெளியே தெரியக்கூடாது. உபவாசம் போடுறது உன் அந்தரங்கத்துல தெரியக்கூடாது வெளியே. ஆனா நீ ஊர் புறம் சொல்லிடுவேன், நீங்க உபவாசம், இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம், இன்னைக்கு உபவாசம். அது ஒரு பெருமை. இதெல்லாம் சாத்தாவுடைய போராட்டம். இந்த பெருமை அடிக்கிறது போல சாத்தாவுடைய போராட்டம், வம்பு பண்றதுனால சாத்தாவுடைய போராட்டம். இன்னொருத்த மேல குறை சொல்றவாரு, இன்னொருத்த மேல குற்றம் சொல்றவாரு, அது கூட சாத்தானுடைய போராட்டம். அப்ப போராட்டங்கள் உண்டு. அப்ப நாம அந்த அவயமா பொருத்தப்படணும். வேதம் சொல்றது கொலோசியர் 1:13. கொலோசியர் புஸ்தகம் 1 கொலோசியர் புஸ்தகம் 1:13. இருளின் அதிகாரத்தினின்று, இருளின் அதிகாரத்தில் இருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு, ஆமா, அன்பின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம்.
இலக்காரமா போவார். கனம். இருளின் அதிகாரத்திலிருந்து விடுவித்தவர் என் பிதாவானவர். அவர் என்னை கொண்டு போய் எங்க சேர்த்துக்கிறாரு? கிறிஸ்துவ. அவர் கிறிஸ்துவ ராஜ்யம் என்பது என்ன? ராஜ்யம் என்பது ரெண்டு விதமான ராஜ்யம் உண்டு. ஒன்று உலகத்துல ஒரு ராஜ்யம் இருக்கு, இன்னொன்று பரலோக ராஜ்யம். ராஜ்யம் என்பது இந்த கர்த்தருடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் கிடையாது. பரலோக ராஜ்யம் வேற, கர்த்தருடைய ராஜ்யம் வேற. ரெண்டு விதமா பிரிக்கப்படுது. ஆமென். கர்த்தருடைய ராஜ்யம் வேற, பரலோக. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லும்போது, நிறைய போதகர்கள் சொல்லும்போது ரெண்டையும் ஒண்ணா சொல்லுவாங்க. கர்த்தருடைய ராஜ்யம்னா பரலோக ராஜ்யம். பரலோகத்தின் ராஜ்யம் வேற, கர்த்தருடைய ராஜ்யம் என்பது என்னன்னா 2 பேர் 3 பேர் எங்க குடிப்பீங்களோ, எங்க சபையா இருக்கீங்களோ, அது கர்த்தருடைய ராஜ்யம். அது உலகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜ்யம். அது கிறிஸ்துவனுடைய சரீரமான ராஜ்யம். கிறிஸ்துவின் சரீரத்தில் பங்கு பெறுகிறது. பரலோக ராஜ்யம் என்று பரலோகத்துக்கு போகும்போது கிரியை செய்யும். இது இன்னைக்கு பரலோக ராஜ்யம் இப்ப கிடைக்காது. எப்ப கர்த்தர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வராரோ, எப்ப நம்ம எடுத்துக்கொள்ளப்படும், எப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ, அந்த சபை போய் பரலோக, அதுதான் பரலோக ராஜ்யம். நான் நல்ல கவனமா பார்க்கணும். அப்ப பரலோக ராஜ்யமே கர்த்தர். இந்த கர்த்தர் ராஜ்யத்துல நீங்கள் எப்படி கனி கொடுத்து எப்படி செயல்பட்டு இருக்கீங்களோ, எப்படி உங்க உறுப்புக்கு தகுந்த காரியத்தை வேலையை செய்யணும். கையா இருந்தா கை வேலை செய்யணும், விரலா இருந்தா விரல எந்த விரலுக்கு அந்த வேலை செய்யணும், காலா இருந்தா கால, முழங்காலா இருந்தா அதுக்குரிய வேலையை செய்யணும், தொடையா இருந்தா அதோட வேலையை செய்யணும், இடுப்பா இருந்தா அதோட வேலையை செய்யணும். ஹலோ, காலில் எந்த வரலாக்கு அந்த வேலையை செய்யணும். காலில் பாதம் பார்த்தீங்கன்னா பாதம் மாற்றுறது ரொம்ப கஷ்டங்க. முழுசையும் தூக்கி சவக்கணும், வெயிட்டை தூக்கி நிற்கணும். அது நீங்க காதா இருந்தா ரொம்ப நல்லது. இங்க இருக்கிறத கேட்டு அங்க இருக்க போய் பத்த வைக்கலாம். வாயா இருந்தா அதோட நல்லது, எரிஞ்சு விடணும். பல்லா இருந்தா அதோட ரொம்ப நல்லது, கடிச்சு துப்பணும். நாக்கா இருந்தா ரொம்ப நல்லது, சொல்லி பேசலாம். உதடா இருந்தா ரொம்ப நல்லது, பேசலாம், முறுமுறுக்கலாம். எப்படி நாங்க பேசியிருக்காங்க பேசுறீங்களா மாதிரி உதடவே கேளுங்க. பொம்பளை அது திரும்பி மாமியார் பேசணும், புருஷன் பேசணும், பாஸ்டர் பேசணும். அப்போ அதுக்கான பொறுப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் பல்வேறு வகைப்பட்ட அழைப்புகள் உண்டு. அதில் நான் எந்த அழைப்பில் இருக்கிறேன்? 2வது, அழைக்கப்பட்டவர்கள் சபையில ஒவ்வொரு பொறுப்புகளுடன் செயல்படுறது. ஒவ்வொரு பொறுப்பும் செய்யும். என்ன பொறுப்பு? நல்லா கவனம் பாருங்க. இந்த பொறுப்பு செய்யுங்க அப்படின்னா செய்றீங்களா? ஒரு உபவாச கூட்டம் இருக்கு, ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கு, ஒரு விசேஷித்த ஒரு ஆராதனை இருக்கு, இந்த சபைக்கு காலண்டருக்கான பணம் இருக்கு, ஆடிட்டர் ஃபீஸ் இருக்கு, சபையினுடைய வாடகை இருக்கு. எங்க நமக்கு சொன்னோம்னு நமக்கு தலையில கட்டிட்டு வர முளகாச்சு வரும். இன்னைக்கு வரைக்கும் யார்ட்டையும் கையேந்தபடியா கர்த்தர் வைக்கவே இல்லை. என்னுடைய உயிர் போகும் வரைக்கும் அப்படி வைக்க மாட்டார். அந்த அளவுக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் அவங்க சொன்னாங்க, யார்ட்டையும் கையிட்டாத ஆண்டவர் கொடுப்பாரு. இன்னைக்கு வரையும் வந்து நடத்திருக்காரு. என் மகன் மூத்த மக உயிரோட இருக்குன்னு சொல்லுவான். யார்கிட்ட கையிட்டாங்க, என்ன டாடி கார்டு இருக்கா, எவ்வளோ என்ன பிடிங்க, இந்த கார்டை பிடிங்க, இப்போ எடுத்துக்கோ பணம் அப்படின்னா. இப்போ சின்ன மக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா இருக்கிற ஸ்தானத்துலையும் என்னுடைய பெரிய மகன் இருக்கிற ஸ்தானத்தையும் 3 பேர் ஸ்தானத்தையும் என் மகன் எடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் டாடி, இதாங்க போங்க, உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க, வாங்கிக்கோங்க. கத்து தான் ஆசிரியர். அவங்க பொறுப்பை அவங்க செய்யறாங்க. அவங்க ஒரு உறுப்பை கரெக்டாக செயல்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்க தகுந்த நல்ல ஒரு வாழ்க்கை கொடுப்பார். அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஆசிரியர் ஏன்னா ரொம்ப முக்கியங்க. நான் பாவத்திலிருந்து விடுபட்டாச்சு, சாபத்திலிருந்து விடுபட்டாச்சு, துக்கத்திலிருந்து விடுபட்டாச்சு. திருப்பி இந்த துக்கத்தை, திரும்பி அந்த புலம்பலை, திரும்பி அந்த குறை சொல்லுதலை, அந்த கோலா சொல்றதை, ஏன்னா நான் யாரு? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, ஆண்டவர் விடுதலையாக்கி என்னை கிறிஸ்துவின் சரீரமான சபையில அவங்க ராஜ்யத்தில் கொண்டு வந்து என்னை சேர்த்துட்டாரு. அப்ப நான் ஆண்டவருக்கு பிதாவுக்கு நன்றி சொல்லக்கூடிய இடத்துல, ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய இடத்துல நான் இருக்கணும். அப்ப ஸ்தோத்திரம் பண்றது என்ன அப்படின்னா, ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கணும். ஸ்தோத்திரம் என்ன தெரிய மாட்டேங்குது. ஸ்தோத்திரம்னா ஆசீர்வதிக்கிறேன்.
இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரம்ன்றது வேற, பிரைஸ்தலான்றது தேவனுக்கே மகிமை, உன் கர்த்தருக்கே மகிமை, உன் தேவனுக்கு மகிமை உண்டாகுதாங்க, அது வேற. அது இதுவும் ஒண்ணு இல்லை. ஸ்தோத்திரம் வேற. ஸ்தோத்திரம் சொல்லணும். வேதம் சொல்ற ஸ்தோத்திரம் சொல்றதுலதான் எல்லாமே அடங்கி இருக்கு. நீங்க விண்ணப்பம் செய்யறதுக்கு முன்னாடி, ஜெபம் பண்றதுக்கு முன்னாடி, ஒப்பு கொடுக்க முன்னாடி ஆண்டவரை நல்லா ஸ்தோத்திரிச்சு, ஆண்டவரை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி ஒவ்வொரு நாமங்கள் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க கேட்டீங்கன்னா நடக்கும். அப்போ இருளின் அதிகாரத்துக்கு வெளியே வந்துட்டீங்க, இயேசுவினுடைய சரீரத்துக்குள்ள உங்களை ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அப்ப ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்ப நீங்க ஆசீர்வதிக்கிற இடத்துல இருக்கணும். அப்போ உங்களுக்குள்ள பொல்லாத காரியங்கள் வரக்கூடாது, தீங்கு வரக்கூடாது. அதான் வஞ்சனைகளும் தீமையும் வரக்கூடாது, வரக்கூடாது, வரக்கூடாது. அப்ப நீங்க அதுக்குள்ள இருக்கீங்க என்ன அர்த்தம்? உங்க அழைப்பை நீங்க துக்கப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க மட்டும் துக்கப்படுறது கிடையாது, சபையில் இருக்கிற எல்லா உறுப்பும் துக்கமாயிரும், சபை முழுசும் துக்கமாயிரும். நான் ஒருத்தன் தானே லேட்டா போறேன், நான் ஒருத்தன் லேட்டா போறதுனால எல்லாமே லேட் ஆயிரும். நான் ஒருத்தன் தானே ஜெபம் பண்ணல, நான் ஒரு ஆள் தானே பைபிள் படிக்கல, நான் ஒரு ஆள் தானே ஜெபம் பண்ணல, நான் ஒரு ஆள் தானே ஆராதனை பண்ணல, நான் ஒரு ஆள் தானே. எல்லாருக்குமே அது எப்படி கடந்த நாளில் பார்க்கும் பொழுது எங்கள் பாஸ்டர் அம்மாவுக்கு ஒரு மாதம் பிபி 190, 210, 220, 180 கீழே வரவே வராது. ஜெபம் பண்ணுறோம் குறையவே மாட்டேங்குது. ஜெபம் பண்ணால் 140 வரும். அப்புறம் அடுத்து ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணால் டர்ன்னு மேலே ஏறி 220 வரும். கீழே 90 இருக்கணும், கீழே 90 இருக்காது, 130, 140, 145 கீழே கீழே அவ்வளோ இருக்கும். அவ்வளோ இருக்கக்கூடாது. அவ்வளோ இருந்தால் ஹார்ட் நிப்பாட்டி போடுவோம், இல்லைன்னா கோமா போடுவேன், ஏதாவது ஒன்று ஆயிடும். டாக்டர்கிட்ட போகிறோம், ஹார்ட் செக் பண்ணுறாங்க, ஹார்ட் நல்லா இருக்கு. லிவர் ப்ரொஃபைல் செக் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. கிட்னி ப்ரொஃபைல் செக் பண்ணுறாங்க, நல்லா இருக்கு. சரி, கொஞ்சம் பிரெயின் கண்ணெல்லாம் செக் பண்ணுவாங்க, நல்லா இருக்கு. அப்புறம் இப்படி டாக்டர் யோசிக்கிறாரு, என்னவா இருக்கும். நானும் என்னுடைய மகனும் கை கழிச்சோம். மகன் சொல்றாரு, லீபு நான் சொல்லுவேன், பல்ல செக் பண்ண டேடி, ஸ்தோத்திர கத்துக்கு மயங்கி விட்டாங்க. உடனே திருப்பி டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர் பல்லு ஏதாவது இருக்குமா? அவர் வெள்ளா பல்லு தட்டி பார்க்குறாரு, இருக்கலாம், பல்ல போய் ரெடி பண்ணுங்க. இப்போ பல் டாக்டர்கிட்ட போகிறோம், பல்லு ரெடி பண்ணுறோம். பிபி 90 வந்துருச்சு. இப்போ போகிற 90, 98, 100 இப்போ இந்த 10, 20 நாளா, 15 நாளா அப்படி மாறிடுச்சு. அப்போ அந்த ஒரு பல்லு தன்னுடைய வேலையை சரியா செய்யாதனால ஒட்டுமொத்த சரீரத்தையும், புரியுதா? அதே போல நீங்க ஒரு நாள் ஒரு வேலையை ஒழுங்கா செய்யலன்னா, ஒழுங்கா இல்லைன்னா, நீங்க சபையில ஒழுங்கா இல்லைன்னா எல்லா சபையும் கெட்டு போயிடும் முழுசும். இதுதான் விஷயம். சபையில இப்படி ஆனது காரணம், இப்படி இருக்கிறது காரணம் நான் ஒழுங்கு இல்லைனா. அப்ப அந்த ஒழுங்கு ஒரு ஆளுக்கு வந்து கிளம்பணும். அதே போல குடும்பத்தையும் அப்படிதான். எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 24, 25 வசனம். எபிரேயர் புஸ்தகம். மேலும் அன்புக்கும் நற்கிரியலுக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருதலை சிலர் விட்டுவிடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். 10ஆம் அதிகாரம் 24, 25 என்ன சொல்லுச்சு? சபை கூடுதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லக்கணும். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்லணும். நாட்கள் சமீபத்து வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையுடைய நாட்கள்
சீக்கிரம் இருக்குது. அதை பார்த்து நீங்க புத்தி சொல்லணும். ஏன் பிரதர் லேட்டு, ஏன் சிஸ்டர் லேட்டு, ஏங்க அந்த கூட்டத்தில் உங்களை காணோம், ஏங்க அந்த விசாரிப்பு கூட்டத்தில் உங்களை காணோம், ஏங்க அந்த வீட்டு கூட்டத்தில் உங்களை காணோம், ஏங்க பைபிள் ஸ்டைலில் உங்களை காணோம், ஏங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களை காணோம், எங்கெங்க போனீங்க? ஆனால் அந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து கரெக்டாக நம்ம ஊருக்கு போவோம். இருக்கீங்களா? ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பெருசாக கிடைக்கிறது இல்லை. அன்னைக்கு தான் ஆஸ்பத்திரிக்கு போகிறது, அன்னைக்கு தான் சொந்தக்காரனை பார்க்கறது, அன்னைக்கு தான் பிரியாணி சாப்பிட்றது, அன்னைக்கு தான் ஊர் சுற்றுறது, அன்னைக்கு தான் சினிமா பார்க்க, எல்லாமே அன்னைக்கு தான். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள் என்பதை நீங்க மறந்துடுங்க. அது சபைக்கு போற நாள். எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. எங்க அப்பா அம்மா, எங்க அம்மாவுடைய தங்கச்சி கோயம்புத்தூர்ல இறந்து போயிட்டாங்க. சனிக்கிழமை இறந்து போயிட்டாங்க. சனிக்கிழமை போன் வருது. எங்க அம்மாவோட தங்கச்சி, எங்க அம்மாவுக்கு கூட பிறந்த தங்கச்சி இறந்துட்டாங்க. போன் வருது, இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து அடக்கம். எங்கள் அம்மா சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு நைட் தான் ட்ரெயின் ஏறுவேன். அங்கே எல்லாம் முடிஞ்சுமே, 4 மணிக்கு முடிஞ்சிட்டு போகுது. என் தங்கச்சியை பார்க்கல, நான் ஆண்டவரை பார்ப்பேன். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் அண்ணன், மூத்த அண்ணன் ஒய்ஃப் இருக்காங்க. இது ரொம்ப விஷயம். அவங்க தாயார் இறந்து போயிட்டாங்க. என்னுடைய மூத்த அண்ணனுடைய தாயார் இறந்து போயிட்டாங்க. மதுரை மேலூர்ல இறந்துட்டாங்க. அன்னைக்கு ஆராதனைக்கு வந்து நிற்கிறாங்க, ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சபையில் நிற்கிறாங்க. நாங்கள் கேட்குறோம், என்ன அத்தை இறந்துட்டாங்க போலையா? அங்கே அவங்க தூக்கி போடுறது, அவங்க எங்கள் அண்ணனையும் தம்பியும் நான் தூக்கி போடுறாங்க. என்னைய தூக்கி போடுறது ஆண்டவர் தான் இருக்கிறேன். ஆமென். இது உண்மை நடந்தது பிரதர், உண்மை நடந்தது சிஸ்டர். நம்மளும் தானே பண்ணுவோம். ஞாயிற்றுக்கிழமை ட்ரெயின் ஏறி இருப்போம். சனிக்கிழமை நைட்டா ட்ரெயின் பஸ்ஸே இருக்காது. எப்படியாவது போய் சேர்ந்துருவோம். மழை பெஞ்சிருக்கும் போய் சேர்ந்துருவோம். சபைக்கு வர்றது மட்டும் மழை வருது, காத்தடிக்குது, பஸ் கிடைக்கல, ட்ரெயின் கிடைக்கல, லாரி கிடைக்கல, சைக்கிள் கிடைக்கல, சைக்கிள் பஞ்சரு, நிறைய சாக்கு வச்சுருவோம். சபைக்கு வர்றதுக்கு மட்டும் நிறைய சாக்கு போக்கு. ஆராதனை பண்ணும்போது தான் நிறைய சாக்கு போக்கு. என்ன பிரதர், என்ன சிஸ்டர் சிரிக்கவே மாட்டேன்றீங்க? அதுக்கு நிறைய சாக்கு போக்கு. புத்தி சொல்லணும். வராதவங்களை குறிச்சு புத்தி. சிலர் விட்டு விடுவது, நீங்க விட்டு விடக்கூடாது. நீங்க என்ன பண்ணீங்க? போன வாரம் அந்த பிரதர் வரல, பாஸ்டர் கேட்டாரா, நானும் இந்த வாரம் ஒரு லீவ் 4 லீவ் போட்டுருவோம். ஒரு நாள் அந்த சிஸ்டர் வரல, பாஸ்டர் விசாரிச்சாரா, வரலன்னு கேட்டாரா, சேர்த்துக்கிட்டார்ல. ஒரு வாரம் ஞாபகத்துக்கு வரல, சேர்த்துக்கிட்டாங்க. மூணு போய்க்கு ஒரு நாள் லீவை போட்டு ஊருக்கு தூங்கி எழுதிப்போம். பகல் பூரா வேலை பார்த்து ரொம்ப கஷ்டம், இடுப்பு ஒடிய வேலை பார்த்துருக்குறேன். நல்லா ஒரு நாள் லீவ் போட்டு தூங்குவோம். இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாமல் தூங்குவோம். ஏன்னா பாஸ்டர் வந்து யூடியூப்ல போட்டுருவாரு, கேட்டுக்கிறோம். அதனால காதில் இயர்ஃபோன் வச்சு கேட்டுக்கிறோம். சிலர் விட்டு விடுங்க, நீங்கள் விட்டு விடாதீங்க, புத்தி சொல்லுங்க. 26 சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல். ஆமென். சத்தியத்தை அடைஞ்சு முடிஞ்ச பிறகு மனப்பூர்வமா பாவம் திரும்ப நீங்க பாவம் செஞ்சீங்கன்னா அதுக்கு வேற செலுத்துறதுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணு. இப்ப நீங்கன்னா சபையில வந்துட்டு மனம் திரும்பி எல்லாம் வந்து சத்தியத்தை கேட்ட மனம் திரும்பாம திருப்பி பாவம் பண்றீங்க பாருங்க, நிறைய போராடுறீங்க பாருங்க, என்ன விஷயம் பண்றீங்க? திருட்டு, பொய், சண்டை, கெட்ட வார்த்தை, போட்டி, பொறாமை, முறுமுறுப்பு, மறைக்கிறது, ஒளிவு மறைவு, ஓப்பன் திறந்த இதயம் இல்லாமல், ஓப்பன் எதுவும் சொல்லாமல், உண்மை இல்லாமல் பொய்யா ஒரு பொய் மனுஷனை தடுத்து, பொய்யான மனுஷனை தடுத்து இப்பெல்லாம் நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு திரும்ப செலுத்துறது எந்த பலியும் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க சர்ச்சில் வந்து ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து ஆண்டவரே கண்ணை ஒப்பு கொடுக்குறேன், காதை ஒப்பு கொடுக்குறேன், மூக்கு ஒப்பு கொடுக்குறேன், பல்ல ஒப்பு கொடுக்குறேன், நாக்கு ஒப்பு கொடுக்குறேன், உதட்டு ஒப்பு கொடுக்குறேன், இதே ஒப்பு, அப்பாடா ஆண்டவரை மன்னிச்சுட்டாரு நீங்க நினைப்பீங்க. அதுக்கு ஒப்பு கொடுக்கறது கிடையாது, பலி செலுத்துறது கிடையாது.
ஏன்னா நீங்க சத்தியத்தை கேட்டு மறுபடியும் நீங்க தவறு செய்யும்போது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. திருப்பி உங்களை கொண்டு வர முடியாது. திருப்பி அந்த ஸ்தானத்தில் ஒரு சொல்றாங்க, பாஸ்டர் டாக்டர்ஸ் சொல்றாங்க, எங்க பாஸ்டர்மா சொல்றாங்க, போய் டாக்டர்கிட்ட கேட்டாங்க, டாக்டர் என்னால் ரொம்ப நேரம் நிற்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல, ரொம்ப நேரம் துணி வைக்க முடியல, ரொம்ப நேரம் சாப்பாடு செய்ய முடியல, ரொம்ப நேரம் அடுப்பிட்டு நிற்க முடியல, ஒரு மாதிரி வருது. அம்மா ஹார்ட் அட்டாக் வந்தவமா நீ? டாக்டர் சொல்றாரு, அம்மா நீ ஹார்ட் அட்டாக் வந்தவமா, நீ ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ரொம்ப நேரம் நடக்க முடியாது, ரொம்ப வேலை செய்ய முடியாது, ரொம்ப வெயிட், ரொம்ப துணி துவைக்க முடியாது, ரொம்ப நேரம் நீ சமையல் பண்ண முடியாது, நீ அதுக்கு போக்குக்கு தான் நீ போகணும் அப்படின்ற. அதே போலதான் நீங்க வீக் ஆயிட்டீங்கன்னா மறுபடி திரும்பி பலனாக முடியாது. அதுக்கு நீங்க உபவாசம் போட்டா எத்தனை தீர்க்கதரிசிகள் வந்து தரிசனம் சொன்னாலும் கையை எவ்வளவு பெரிய வல்லமை உள்ள ஊழியக்காரன் வந்து உங்க தலையில கையை வச்சாலும் ஆக்கவும் முடியாது, அழியவும் முடியாது. காரணம் என்னன்னா அதுக்கு செலுத்த எந்த பலியும் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அந்த கோபுரம், அந்த மாடி, ஹலோ, அந்த தோட்டம், அங்க போன் பண்ணா அந்த தோட்டத்திலிருந்து பதில் வந்துடும், அந்த மாடியிலிருந்து பதில் வந்துடும், அந்த கோபத்திலிருந்து பதில் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. ஆமா தானே? எத்தனை பேர் தோட்டத்தில் குரூப்ல இருக்கீங்க? எத்தனை பேர் அந்த கோபுரத்துல மெம்பரா இளம் பங்காளர்களா இருக்கீங்க? கணவருக்கு ஒரு திட்டம், மனைவிக்கு ஒரு திட்டம், பிள்ளைக்கு ஒரு திட்டம், இளம் பங்காளர் திட்டம், புக்குக்கு ஒரு திட்டம், சாவி வாங்குறதுக்கு ஒரு திட்டம், செங்கல் வாங்குறதுக்கு ஒரு திட்டம், கேலண்டர் வாங்குறதுக்கு ஒரு திட்டம். பாருங்க டிசம்பர்ல கேலண்டர் 1000 ரூபாய் கட்டினா கேலண்டர், அது ஒரு திட்டம். எங்க கோபுரத்திலிருந்து வரும், மாடியிலிருந்து வரும், தோட்டத்திலிருந்து வரும். பரலோகம் தோட்டத்திலிருந்து வராது, பரலோகம் கோபுரத்திலிருந்து வராது. ஹலோ, மாடியிலிருந்து வராது, ஆண்டவர் இடத்திலிருந்து வரும். அப்போ நீங்க செய்யற தப்பு வந்து மன்னிப்பு கேட்டா சரியாகாது. பண்ணிக்கணும் வந்து பாத்தீங்கன்னா ஆராதனையில ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க, அதெல்லாம் வந்து சும்மா ஃபார்மேட், பர்ஃபெக்ட் ஆகணுன்ற ஒரு எதிர்பார்ப்புக்கு தான். நீங்களே இது கசப்புன்னு சொல்லி தூக்கி எறிய வரைக்கும் அந்த கசப்பு உங்களுக்கு விஷமா தான் மாறும். என்ன எப்படி பேசிட்டீங்க பாஸ்டர்? ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்தா ஒரு ஆபிரகாம் ஆசீர்வாதம், ஈசாக்கு ஆசீர்வாதம், ஈசாக்கு விதை விதைச்சான், நல்ல நிறைய நூற்றுக்கணக்கான விதைய அறுவடை செஞ்சான். இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஒரு துறவு தோன்றதை சொல்லியிருக்கலாம். யாக்கோபுடைய பஞ்சம் தெரிஞ்சுன்னு சொல்லியிருக்கலாம். இந்த ஆள் எப்போ வந்தாலும் அழைப்பு ரொட்டு இதெல்லாம் பரலோகத்துக்கு போற வாசல் இதுதான். அழைக்கப்பட்டவர்கள் எங்க போகணும்? பரலோகம். இப்ப நம்ம இருக்கிற காலம் கடைசி காலம், கிருபை காலம். இதோட முடிய போகுது. இன்னொரு காலம் வரப்போறது கிடையாது. நம்ம 7வது காலத்துல பரிபூர்ண காலத்துல இருக்கோம். இனி அடுத்த காலம் 1000 ஆண்டு ஆட்சி காலம், ரிவார்டு லைஃப். ஆமென். அதனால எனக்கு ஜெபம் பண்ண தெரியும், ஜெபத்துல நான் வல்லவன், துதியில வல்லவன், வேதத்தை கற்றுக்கொள்வதில் வல்லவன். அதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். எதை பார்ப்பாரு? இதைத்தான் பார்ப்பாரு. வாசிங்க எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 17-18. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறபடியினால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். 17 ரொம்ப அழகா சொல்லுது. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுங்க. உங்களுக்கு கேரண்டி உங்க சபையினுடைய போதகர், உங்களுடைய சபையினுடைய போதகர் உங்களுக்கு கேரண்டி. எங்க? பரலோகத்தின் வாசலுக்கு போனது. அப்போ நீங்க போதகரோட நீங்க ஒப்புரவாகணும். போதகர்கிட்ட வந்து என்ன பண்ணணும்? ஆலோசனை கேட்கணும், ஜெபம் பண்ணி கேட்கணும், வீட்டுக்கு ஸ்தோத்திர கூட்டம் கேட்கணும், வீட்டை வந்து ஆசீர்வதிக்க சொல்லி கூப்பிடணும், ஆலோசனை கேட்கணும். என்ன வேலைக்கு போனா, என்ன வியாபாரத்துக்கு போனா, என்ன படிக்கலாம், எப்படி பண்ணலாம், என்னுடைய அழைப்பு என்ன, அழைப்பை பற்றி சொல்லுங்க.
நான் எப்படி செயல்படணும், என்னுடைய செயலை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா வேதம் சொல்கிறது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா? ஹலோ, இருக்கீங்களா? அப்படி செய்யணுமா? ஆனால் எங்க செய்யறீங்க? ஞாயிற்றுக்கிழமை நீங்க 3ஆம் மனுஷன் வர அப்படியே உட்கார, நானும் அப்படியே 3ஆம் மனுஷன் வர அப்படியே போகிறேன். திங்கக்கிழமை நீங்க என்னாச்சுன்னு தெரியாது, நான் என்னாச்சுன்னு தெரியாது, செவ்வாய்க்கிழமை தெரியாது, புதன்கிழமை தெரியாது, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை தெரியாது. இந்த குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. குரூப்ல ஏதாவது போட்டா ஏதாவது ஒரு விசுவாசிக்கிறது, ஒரு ஆமேன் வரும், ஒரு செவ்வ குறிப்பு வரும் போடுறது, அதுல இருந்து கூட வராது. நல்லா 2 ஸ்டோரி போட்டு விட்டுருவேன் சபைக்கு வந்து குறிச்சு. எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. நேற்றுக்கு ஒன்று ஸ்டோரி போட, இன்னைக்கு நைட்டு ஒன்று போட்டேன். நான் இன்னைக்கு காலையில் 5 மணிக்கு போட்டேன் நினைக்கிறேன். 5 மணிக்கு. ஆமாம், எத்தனை மணிக்கு போட்டது? அதில் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த நாள் உபவாச கூட்டம் வச்சிருக்கோம். நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்கிறாங்க. அதில் ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க. நாங்கள்லாம் வந்தோம் இன்னைக்கு. அந்த போஸ்ட்போன் பண்ணது உங்களுக்கு தெரியாதா? ஆனால் அவங்க ஆமீன் போட்டிருக்காங்க, அல்லேலூயா போட்டிருக்காங்க, ஓகே சொல்லியிருக்கிறாங்க. நான் போட்ட உடனே சில நிமிடத்துல, சில செகண்ட்லயே அவங்க ஆமீன் போட்டிருக்கிறாங்க. கடைசியில் அவங்க தான் வராங்க, வீட்டுக்கு வராங்க. என்ன கடை சாவி வாங்க வராங்க. எதுக்கு? உபவாசம் போடுறீங்க. அப்ப கேட்டேன், நீங்க தானே போட்டிருக்கீங்க, அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. குரூப் இப்போ வரல, திங்கக்கிழமை வந்து சனிக்கிழமை வரைக்கும் சபையில் வரல, ஒரு ஃபோன் தொடர்பு எதுவுமே இல்லை. அப்போ ஒரு குரூப் மூலமாக உங்களை எப்படியாவது தொடர்புப்படுத்துகிறோம், உங்களை எப்படியாவது தக்க வச்சுக்கிறோம், நாங்கள் பார்க்குறோம், உங்களை எப்படியாவது நடத்தணும்னு பார்க்குறோம். இருக்கீங்களா? நீங்கள் போயிடக்கூடாது, உலகத்துக்கு பின்னாடி போயிடக்கூடாது, சாத்தான் கைக்கு போயிடக்கூடாது அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் பண்ணி போடுறோம். சில வார்த்தைகள்லாம் போடுவோம், சில வசனங்கள்லாம் போடுவோம், சில புத்தியெல்லாம் போடுவோம். எதுக்கு போடுறோம்? எதுக்கு போடுறோம்? அதை படிச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள பேசும், வார்த்தை உங்களுக்குள்ள பேசும். அங்கிருந்து ரிப்ளை கிடையாது, பதில் கிடையாது. அப்ப நான் போடுறது திரும்ப என் மடியிலே வந்து விழுகுது. அப்ப நான் போடுறது பேசிட்டேன். அப்ப நான் எப்படி இருக்கேன்? துக்கத்தோடு. வேதம் சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்து மக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களால் அவர்கள் துக்கத்தோட அல்ல சந்தோஷம். அவன் துக்கத்தோட. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? உங்கள் போதகரை துக்கப்பட வைக்கிறீங்க. உங்கள் புறம்பான நடக்கையினால, உங்க கெட்ட வார்த்தைகள்னால, கெட்ட செயல்பாடுகளால, விக்கிரக ஆராதனைகள் மூலமாக, கெட்ட வாழ்க்கையின் மூலமாக, உலகத்தை ரசிக்கிறதுனால, உலகத்தை நேசிக்கிறதுனால, பரலோகத்தை நீங்க மறக்கிறதுனால நாங்க துக்கம் அடைகிறோம். உங்களுக்கு கேரண்டி இருக்க வேண்டிய நாங்க துக்கம் அடைகிறோம். வேற சபைகள் மாதிரி நீங்க கேலண்டர் ரூபா கொடுத்து வாங்கணும்னு சொன்னோமா, இலவசமா கேலண்டர் கொடுக்கணும். இல்லை வேற சபைகள் மாதிரி இதுக்கு இவ்வளவு ரூபா வேணும், இதுக்கு நீங்க தான் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி உங்க மேல அதை பார்த்து வைக்கிறோமா? சொல்லுங்க. ஜெபிக்க தான் வைக்கிறோம். இதுக்காக ஜெபிங்க, இந்த தேவைக்காக ஜெபிங்க தான் சொல்றோம். இல்ல பிரதர் நீங்க வாங்கி கொடுக்கணும், சிஸ்டர் நீங்க தான் வாங்கி கொடுக்கணும், நீங்க தான் அதை வாங்கி கொடுக்கணும், ஆண்டவர் பேசுறோம் அப்படியே சொல்றோம். நிறைய சபைகள் நடக்குது. நான் கடந்து போற சில சபைகள் எனக்கு முன்னாடி பாஸ்டர் சொல்லுவாங்க, நாளைக்கு இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு செலவு. நான் ஜெபம் பண்ணும்போது இந்த சிஸ்டர் தான் சொன்னார், இந்த பிரதர் நீங்க நடத்துங்க, வாங்கி கொடுக்க அப்படின்றாங்க. நான் சொல்லிட்டு வருவேன், அது எப்படி ஆண்டவர் சொல்லுவார் பாஸ்டர்? சும்மா ஆண்டவர் சொல்ல போய் சொன்னாங்க அப்படின்னு. அவங்க சொல்ல கொடுக்கட்டும், அவங்க எதில் குறைஞ்சவங்களா இருக்கிறாங்க, நல்ல சம்பளம், நல்ல வேலையில் இருக்காங்க, சொந்த வீட்டில் இருக்காங்க, சொந்த வாசல் இருக்காங்க, கொடுக்கட்டும் அப்படின்றாங்க பாஸ்டர்ஸ். நான் சொல்லுவேன் நான் அப்படி யாரும் கேட்டது என் விசுவாசத்தை கேட்டதில்லை. அப்போ அந்த சமயம் இந்த சமயம் எப்படி இருக்கு?
உங்க மேல நாங்கள் என்ன பண்ணுறது, பாரத்தை உங்களுடைய வேலையை நீங்கள் செஞ்சுட்டு போனாலே தானாக ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணிட்டு போயிடும். ஆறாம் உபவாசம் பண்ணிட்டு போயிடும், வேலை செஞ்சுட்டு போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். அந்தந்த உறுப்புகள் அதன் வேலையை செய்யாதனால தான் மற்ற முழு சரீரமும் செயல்படும். 18 எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். யோக்கியமாய் நல் மனசாட்சியோடு இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஒருத்தர் எதுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? இந்த விசுவாசிக்கு நல்ல மனசாட்சி, இந்த விசுவாசிக்கு யோக்கியம் வேணும், இந்த விசுவாசிக்கு உத்தமம் வேணும். அதேபோல் பாஸ்டருக்கும் யோக்கியம். என்னுடைய பாஸ்டர் யோக்கியமா இருக்கணும். ஹலோ, என்னுடைய பாஸ்டர் குடும்பம் யோக்கியமா இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நாளை கேட்டிருந்தேன், ஜெபம் பண்ணி கேட்டிருந்தேன், ஜெபம் நடக்கல. இனி நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இனி எதுக்கு ஜெபம் பண்ணணும், எதுக்கு சபைக்கு வரணும்? அதான் சபைக்கு வரல, அதான் வேற சபைக்கு போகலான்னு நினைக்கிறேன், வேற ஊழியத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். எப்படி? அதனால தான் நான் வீட்லேயே வந்து யூடியூப்லேயே மெசேஜ் கேட்க நினச்சிட்டேன். பேர் பெற்ற வரம் பெற்ற ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் நிறைய மெசேஜ் கொடுக்குறாங்க. யூடியூப்லேயே நான் கேட்டு நடந்துக்கிறேன். சரீரமான சபை மந்தைக்கு போகிற வாசல். இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல வாசல், எனக்குள்ள வருகிறவன் நல்ல மேய்ச்சலை. அப்போ சபை தான் பரலோகத்துக்கு போற வாசல். சபையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையவே எடுத்துக்கொள்ள போறார், சபைக்கு தான் வரப்போறார். அது கட்டடத்தை பார்த்து, அதான் முதல் சொல்றது, கோபுரத்தை பார்த்து கோயிலை பார்த்து கிடையாது, கட்டடத்தை பார்த்து உங்களை பார்த்து தான். நீங்க தான் தேவாலயம். அதனாலதான் உங்க சரீரத்தை கிழிச்சுக்கிறாங்க. அழகுபடுத்துகின்ற காரியத்தில் முடிய லேவியரம் சொல்லுது, இந்த புருவத்தை ஒதுக்குறவன், இந்த புருவத்தை ஒதுக்குறீங்க நீங்க செத்தவனுக்காக, உடம்பை கீழ்க்கிறவன் செத்தவனுக்காக. இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா கிறிஸ்தவர்கள் தான் இதெல்லாம் செய்யறீங்க. அது பெந்தகோஸ்து சபை தான் அழைக்கப்பட்ட சபையில, தெரிந்து கொள்ளப்பட்ட சபையில, இந்த பிதாகுமார் பரிசுத்த ஆவியானவரை தேடின சபையில இதெல்லாம் நடக்குது. ஜோசியம் பார்க்கறது, சகுனம் பார்க்கறது, நாள் பார்க்கறது, குறி கேட்கறது. பேப்பர் எடுத்த உடனே பேப்பர் பார்க்குறீங்க, என்னத்தை பார்க்குறீங்க, செய்தியை பார்க்குறீங்க, இல்லையோ எங்கடா தினபலன் இருக்கு, இன்றைய நாள் எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரியுது எனக்கு. ஜெபம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியுது எனக்கு. அதனால தான் இவ்வளோ வேதனையோட துக்கத்தோடு, அந்த வேதனை ஊழியக்காரங்க நடத்துகிற வேதனையோட துக்கத்தோட இல்லை. சபையில் எப்படி இருக்கணும், சபைனா என்ன, சபையில் நான் எப்படி இருந்தால் எப்படி இருக்கும், சபை எப்படி கட்டப்படும், சபை கட்டப்பட என் குடும்பம் எப்படி கட்டப்படும், என் குடும்பம் கட்டப்பட்டா என் தேசம் எப்படி கட்டப்படும், என் தேசம் கட்டப்பட்டால் என் நாடு எப்படி கட்டப்படும், நாடு முற்றிலும் கட்டப்பட்டால் பரலோகத்தில் கட்டப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள், ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள், அல்லேலூயா பாட்டு பாடி மகிழ்ந்திருப்பார்கள், சிரித்த முகத்தோடு பரலோகத்தில். இங்க டிரைவர் ஆக்கணும், அங்க டிரைவர் ஆக்க போகணும். இங்க கார்பெண்டர் பார்க்கணும், அங்க கார்பெண்டர் இருக்க போகுது. இங்க பெயிண்டர், அங்க பெயிண்டர் இருக்க போகுது. இங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அங்க இருக்க போகுது. அங்க எல்லாருமே துதிக்கிறவர்கள், தேவசாயிகள். அதெல்லாம் ரொம்ப அழகான. இங்க நீ பொறாமையில் இருந்த, நான் போட்டியில் இருந்தேன், அங்க போக முடியாது. இங்க வஞ்சனையோடு இருந்தேன்னா அங்க போக முடியாது, வஞ்சகத்தோடு இருந்தா அங்க போக முடியாது.
இங்க எல்லாரையும் காயப்படுத்தி துக்கப்படுத்தி எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, குடும்பத்தை பூரா கட்டிங்க, நானே நல்லா இல்லை, அவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கிறான் அப்படின்னு இருந்தேன்னா, நீ அங்க போக முடியாது. நான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், எனக்கு கிடைக்கணும், அவனுக்கு கிடைக்கணும். எனக்கு டேலண்ட் கிடையாது, தாளந்து அது கிடையாது, என்னுடைய தாளந்து வேற, ஆனால் என் பிள்ளைகளுக்கான தாளந்து வேற. சொல்லுங்க, எனக்கு கீபோர்டு வாசிக்க தெரியாது, என் பிள்ளை கீபோர்டு வாசிக்கணும். எனக்கு கிட்டார் போட தெரியாது, என் பிள்ளை கிட்டார் போடணும். எனக்கு கலெக்டர் படிக்கிறதுக்கு அழைப்பு கிடையாது, என் பிள்ளை கலெக்டர் ஆகும். என் பிள்ளை நான் டாக்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, என் பிள்ளை டாக்டர் ஆகும். இருக்கீங்களா? அதுதான் கிறிஸ்தவர்கள். கடைசியை பாத்திரமா 1 தூங்கிறாதீங்க, இதோட முடிச்சிருங்க. இது இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி 2 பாகமாக எடுக்கலாம்னு பார்த்தேன். சரி வேண்டாம், முடிச்சிடனா அங்கங்க முழுசா முடிக்காம அங்கங்க சொல்லி முடிச்சிருக்கேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11 வசனம் வரைக்கும் அப்படியே வாசிங்க. வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. ஆவியுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்து வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கணம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரம், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு செயல்பாடுகள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியங்கள், கிரியைகள். இது எல்லாமே தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து நடத்துகிறார். அப்போ ஒருத்தன் புத்தி சொல்லுவான், நீ யார் புத்தி சொல்ல, என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்கிறாரு, நீ இதெல்லாம் பேசாத, உன் வேலையை பா. நீ யார் என்கிட்ட பேச, என்கிட்ட கேட்க, நான் யார் தெரியுமா, நான் என்ன பொருள் தெரியுமா, இனிமேல் சபைக்கு வரக்கூடாது. அந்த சின்ன பெருசு வரைக்கும் நாட்டமப்படுது. ஆளுக்கு ஒரு வரம், அது வரத்தை செய்யுது. புத்தி சொல்றது புத்தி சொல்றது, கேள்வி கேட்கறது கேள்வி கேட்குது, நடத்துறது நடத்துது. இது யாருக்கும் என்ன சொல்றீங்க, இங்க படிச்சவன் படிக்காதவன், பெரியவன் சின்னவன், பொம்பளை ஆம்பளை, இதெல்லாம் எல்லாமே ஒரே சமயம். ஏன்னா பரலோகத்துல சமயமா தான் பார்க்குறாங்க. பரலோகத்துல ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் எல்லாரும் சமமாக பார்க்குறாரு, எல்லாருக்கும் சமநிலை. இருக்கீங்களா? அப்போ இங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரம் இருக்கு, வித்தியாசங்கள் இருக்கு. அவங்கவுங்க அந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். அப்ப சபை கட்டப்படும். கட்டப்படுமா? கட்டப்படுமா? கட்டப்படுதா? நான் ஊழியத்துக்கு வரும்பொழுது 1993 ஊழியத்துக்கு வரும்பொழுது எங்கள் பாஸ்டர் என்னை கூப்பிட்டு சில வசனங்களை சொல்லி என்கிட்ட கொடுக்கும் பொழுது, அந்த வசனங்களை படிக்கும் பொழுது அவர்கிட்ட கேட்டேன், என்ன செய்யணும்னா, நீ அறிக்கை பண்ணணும். என்ன பண்ணணும்? நீ கண்ணை மூடு, ஆவியானவர் பேசுவேன். கண்ணை மூடுறேன், ஆவியானவர் பேசுறேன். நான் எங்க போனாலும் மனைவியோடு தான் போவேன். எந்த பெண்கள் தலையில கை வச்சா என் மனைவி பக்கத்துல இருப்பாங்க. எந்த ஆண்கள் பெண்கள் இடத்துல கவுன்சிலிங் கொடுத்தாலும் என் மனைவி பக்கத்துல இருப்பாங்க. என் வீட்டை கட்டி எழுப்பிட்டு என் வீட்டுக்கு என் பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு தான் ஊழியத்தை செய்வேன். அதுதான் எவன் ஒருவன் தன் குடும்பத்தை கண்காணிக்கிறானோ அவன் தான் சபையை கண்காணிக்க. சொல்லுங்க, அதைத்தான் நீ செஞ்சுட்டு இருக்கணும். என் வீட்டுல காதல் இல்லை, என் வீட்டுல திருட்டு இல்லை, என் வீட்டுல பொய் இல்லை, என் வீட்டுல மேக்கப் இல்லை, என் வீட்டுல டை இல்லை, ஹலோ, என் வீட்டுல லிப்ஸ்டிக் இல்லை,
இதை கட்டிட்டு தான் சபை கட்ட முடியும். அங்க நேர்மாற வச்சுட்டு இங்க கட்டுறது இல்லை. நான் போன இடத்துல போதகர் என்னை அறிமுகப்படுத்துவார். என்ன போதிச்சார், என்ன அறிமுகப்படுத்த தெரியுமா? காசுக்கு ஆசை பிடிக்க மாட்டார், சத்தியத்தை மட்டும் பேசுவார், யார் எவருன்னு பேச மாட்டார், ஆண்டவர் பேச மட்டும் பேசுவார். இப்படி அறிமுகப்படுத்தி வச்சு சில இடங்கள்ல போதகர் அறிமுகப்படுத்தும் எப்படிக்கும், வரம் நிறைஞ்சவர், நிறைய படிச்சவர், ஃபாரின் போயிட்டு வந்தவர், அப்படின்னா நிறைய அறிமுகப்படுத்துவாங்க. ஆனா நான் போனதுல அறிமுகப்படுத்துறது எப்படிமா, பொய் பேச மாட்டார், ஆண்டவர் பேச மட்டும், ஆவியாளர் பேச மட்டும் பேசுவார், காசுக்கு ஆசைப்பட மாட்டார், குடும்பத்தை சரியா கட்டினாங்க, அவர் மனைவி பிள்ளையை சரியா கட்டினார், நல்ல சாட்சி உள்ள ஒரு மனுஷன், தேவ மனுஷன். அவர் இப்போ வருவார். அப்படிதான் என்னை அறிமுகப்படுத்துறாரு. அதான் கத்திருக்கோம். இப்படிதான் நீங்களும் இருக்கணும். உங்க பிள்ளைகளையும் நீங்க நடத்தணும். பிள்ளைகளை ஒழுங்குக்குள்ள நடத்தணும், கணவனை ஒழுங்குக்குள்ள நடத்தணும், மனைவியை ஒழுங்குக்குள்ள நடத்தணும். நீங்க குடும்பத்தை ஒழுங்குபடுத்தவில்லைன்னு சொன்னா நீங்க சபையை ஒழுங்குபடுத்தணும். சபையை ஒழுங்குபடுத்த முடியாதுன்னா நீங்க வெளியே ஒழுங்கா இருக்க முடியாது. அப்ப நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. உங்க அழைப்பு இப்ப தெரிஞ்சிச்சா? இதுதான் சந்தேகம் தான் நேற்று வந்து பேசுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபிப்போம். இதோட முடிவு இன்னைக்கு முடிச்சிட்டோம். கிறிஸ்தவர்களும் அழைப்பு முடிச்சிட்டோம். அடுத்த வாரம் வேற தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஒரு ஓய்வு. ஆமென். ஜெபிப்போமா. அன்பின் ஆண்டவரே, சில வாரங்கள் தொடர் போதனைகளாக கிறிஸ்தவர்களும் அழைப்பும் என்று சொல்லக்கூடிய தலைப்பில் தொடர் போதனைகளாக ஒவ்வொரு அழைப்புகளை பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகள் படி நாங்கள் நடத்தினோம். இதை கேட்டவர்கள் அந்த அழைப்புக்கு ஏற்ற கனியை கொடுக்கட்டும், பரலோகத்தின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கட்டும். இந்த கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள் இவர்கள் தங்கி இருக்கும் பொழுது பரலோகத்தை அடைவார்கள். இதுவே வாசலாக இருக்கிறது. என் இயேசு கிறிஸ்து வழியும் சத்தியம் ஜீவமாக இருக்கிறது. எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். அவங்க குற்றங்களை உணரட்டும், தவறுகளை உணரட்டும், மீறுதல்களை உணரட்டும். அவங்களுடைய ஒவ்வொரு காரியங்களை விசுவாசம் எந்த இடத்துல அவங்க கட்டி வச்சுக்கிறாங்க உணரட்டும். அந்த கட்டுகளை அவர்கள் அறுக்கட்டும். இன்றைக்கு கர்த்தர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதித்து கனப்படுத்தி அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.